கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். Deuteronomy chapter 28 verse 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளையெல்லாம் கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தைங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். நான் நிச்சயமாக இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவேன் நான் நம்புகிறேன். ஆமாம், அவருடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் நம்ம செவி கொடுக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவார். அவர்களுக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவார். அப்போது இந்த நாளில் உங்கள் வேலையில் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? அப்போ வேலையில் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்க, உத்தமமாக இருந்துட்டீங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருந்துட்டீங்க, உத்தமமாக இருந்துட்டீங்க. உங்களை நிரூபிக்கணுன்றது உங்களுடைய வேலை இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. என்ன செய்யலை? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயினால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது அதுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. உண்மையாக உங்களுடைய ஆக்டிவிட்டி காட்டணும். எங்கே இருந்தாலும் நம்மளை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மளை பார்க்கிறது, அவருடைய பாசம் நம்மளை பார்க்கிறது. நான் கவலைப்படத்தினால கர்த்தரை ஆசீர்வதிக்கணுன்றது தேவ சித்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டுட்டேன், அதனால் நான் ஜெபிக்க தேவையில்லை, நான் பாட தேவையில்லை, நான் உபவாசம் பண்ண தேவையில்லை, நான் எப்படி வேணால் வாழ்வேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எங்கேயா பைபிள் போட்டிருக்குதா? அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமியில் தேவன் அனுப்பி வைத்த போதிலும் 40 நாட்கள் உபவாசிக்கிறதுக்கு முன்பதாக அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அந்த இடத்துல கடந்து போகிறார். உபவாசம் எடுக்க வருகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் பேச்சு வாங்குகிறார், ஒவ்வொரு அற்புதங்களும் செய்கிறார். ஒவ்வொன்றும் சாதாரணமாக கிடைக்காது. நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும், அவருடைய அன்பின் நிமித்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு விலைக்கிரயத்தை செய்ய வேண்டும். அதில் கர்த்தர் நம்ம சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். இத்தனை மாதங்கள் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கீழாக்க கற்றுக்கலாம். இந்த 5வது மாதம் 29ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப தடுமாற்றுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை புலம்பி இருக்கலாம். உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் தலைங்க, நீங்கள் வாள் கிடையாது, நீங்கள் தலை. அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரே தன்னை கீழ்ப்படுத்தும் போது நாம் கீழ்ப்படுத்தக்கூடாதா? அவரே பிதாவுக்கு முன்பாக தன்னை ஒப்புரவாக்கி கொள்ளும் போது நாம் ஒப்புரவாகக்கூடாதா? இந்த மனிதர்களை துச்சனமாய் தூக்கி போடாமல் பிதாவின் நிமித்தமாக அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பதில் சொல்லி கொண்டிருந்த அன்பு தகப்பன், அதே போல் நாம் இருக்கக்கூடாதா? கொஞ்சம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்குவோம். நம்மளை உண்மையுள்ளவர்களாக நிரூபிப்போம். எப்படி? கர்த்தருனை வாளாக்காமல் தலையாக்குவானை கீழாகாமல் மேலாவாய். நம்ம இருந்த அந்த உத்தமத்திலையும் உண்மையிலையும் நம்ம இருக்க 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 நம்ம வாள் இல்லை தலை என்பதை அவங்களே உணர்வாங்க. செபிக்கலாமா? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னீங்களப்பா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உங்கள் துன்பத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஜெயம் உங்களுக்கு தான். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.